ஹே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ரிமோட் கார் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு பாக்ஸில் இன்னொரு கார் இருக்கு. அந்த காரையும் அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தலாமா? ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஒரு காரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. பார்ப்போம் என்ன ஸ்பெஷல்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காரோட கலரை. இது ரெட்டுன்னா அது ப்ளூ, அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி தான் இருக்கும் போல ஸ்பெஷலும். சரி, ஆன் பண்ணி விட்டுட்டு இதோட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தலாமா? ஆன் பண்ண உடனே ஜிகு ஜிகுன்னு லைட்டு நல்ல சாங்கு. சரி, கீழே வச்சுட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு கீழே வச்சானா டக்குன்னு சுத்த ஆரம்பிச்சுது. சுத்திட்டு டக்குன்னு நின்றுட்டு, என்னடா புதுட்டாய் தானே அதுக்குள்ள வீணா போயிட்டா அப்படின்னு நினைச்சனா வீணாலாம் போகல ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனே இதான் போல. அங்கே நின்றுச்சின்னு சொன்னால அதுக்கப்புறம் பார்த்தா பேனட்டு, டிக்கி, டோரு எல்லாம் டக்குன்னு திறந்து அழகாக லைட் எரிய ஆரம்பிக்குது. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபங்க்ஷனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 சுத்தும், டக்குன்னு நிற்கும், பேனட்லாம் திறந்து இங்கே பார் அங்கே பார், இங்கே பூஸ் அங்கே பூசுன்னு காமிக்கும், திரும்ப கதவெல்லாம் மூடிக்கும், 4 சுத்தும், திரும்ப ஓப்பன் ஆகும், திரும்ப காமிக்கும். அந்த காருக்குள்ள டிஸ்கோ லைட் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த காரை கொண்டாந்து நடுவில் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆனீங்கன்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். நமக்கெல்லாம் அதுக்கு தான் யூஸ் ஆகும். மேபி சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அந்த லைட்டை பார்க்கறதுக்காக அவங்க ஆசைப்படலாம். நீங்கள் இது மாதிரி விளாண்டுருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.